ஐயா தம்பி, என்ன தம்பி உள்ளே வந்துட்டீங்க? இல்ல நீங்க இந்த மாத்திரை பைய மறந்துட்டு வாங்காம போயிட்டீங்க. நானும் கொடுக்க மறந்துட்டேன். இது டாக்டர் உங்களுக்கு எழுதி கொடுத்தது. கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தான் அது வண்டியில இருந்ததை கவனிச்சேன். அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். நல்ல தம்பி, நீங்க கிளம்புங்க தம்பி. என்ன உங்க முதலாளிக்கு சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்தீங்க, இங்கேயே உட்காந்துட்டீங்க, அவர்கிட்ட கொடுக்கலையா? இல்ல தம்பி, நடந்து வந்தேன்ல, கால் வலி எடுத்துருச்சு. அதான் உட்காந்து போலான்னு கொஞ்சம் உட்காந்து இருந்தேன் தம்பி. அதான் நான் அப்பவே சொன்னேன், இவ்வளவு தூரம் இருக்கு, நான் பைக்லேயே கொண்டு வந்து பக்கத்துலேயே விட்டுருப்பேன். சொன்னா நீங்க கேட்க மாட்டேன்ட்டீங்க. இப்போ பார்த்தீங்களா, கால் வலி அதுன்னு உட்காந்துட்டீங்க. சரி தம்பி, நீங்க கிளம்புங்க. இல்லை இவ்வளோ தூரம் வந்துட்டு உங்க முதலாளியை பார்த்துட்டு போயிடறேனே. வேண்டாம் தம்பி, ஐயாவுக்கு ரொம்ப வயசாச்சு, புது ஆளுங்களை கண்டா கோவப்படுவாரு. நீங்க கிளம்புங்க. சரி இந்தாங்க, பிடிங்க, பார்த்து பிடிங்க. இந்த மருந்துல வலி மாத்திரைலாம் எழுதியிருக்காங்க, அதெல்லாம் சாப்பிடணும், அப்பதான் அந்த வலி போகும். சரி தம்பி, வரேன். நீங்க கிளம்புங்க. முதலாளி, எந்திரிங்க முதலாளி. சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேன், எந்திரிங்க முதலாளி. என்னடா அது, கையிலையும் தலையிலையும் கட்டி என்னாச்சு? அது ஒரு சின்ன விபத்தாயிடுச்சு முதலாளி. என்னடா சொல்ற? தப்பு என் மேலதான் முதலாளி. நான் நடந்து போகும்போது திடீர்னு லேசா தலை சுத்தி எதிரில் வந்த பைக்கில் மோதிட்டேன் முதலாளி. அப்புறம் பைக்கில் வந்த மாராசன் ரொம்ப நல்லவன் முதலாளி, தங்கமான மனுஷன். என்னை வண்டியில் வச்சு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் வைத்தியம் பார்த்து கட்டு போட்டு விட்டு பழம் மருந்து சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுத்து வண்டியில கொண்டாந்து இங்க இறக்கி விட்டுட்டு போறாரு முதலாளி. எனது வண்டியில கொண்டு இறக்கி விட்டு போறானா? நீங்க கவலைப்படாதீங்க முதலாளி, நான் மெயின் ரோட்ல இறங்கிட்டு அவனை அனுப்பிச்சதுக்கு அப்புறம் தான் நான் உள்ள வந்த முதலாளி. வீரா, கவனமா இருக்கணும்டா. போலீஸ்காரன் எந்த விதமாவும் வருவான். இருக்கலாம், ஆனா அந்த தம்பி ரொம்ப நல்லவன் முதலாளி. நடக்க முடியாம கஷ்டப்படுறீங்க, உங்களை உங்க இடத்திலே கொண்டு போய் விடுறேன்னு வற்புறுத்துறான். நான் தான் அதெல்லாம் தவிர்த்துட்டேன் முதலாளி. நல்ல காரியம் பண்ண. அந்த தொல்காப்பியம் பையில தேடி பிடிக்கிற வரைக்கும் நாம யார் கண்ணிலையும் படக்கூடாது. முதல்ல சாப்பிடுங்க முதலாளி. இந்த பழமெல்லாம் அந்த தம்பி தான் வாங்கி கொடுத்தாரு. சாப்பிடுங்க முதலாளி, சாப்பிடுங்க முதலாளி. அந்த தொல்காப்பியனை பத்தின தகவல் சீக்கிரம் கிடைக்கணும்னு மனசுல வேண்டிக்கிட்டே இருந்தேன். ஒரு சின்ன துப்பு கிடைச்சாலும் போதும்,
அதை வச்சு அவனை தேடி போய் அவனை காலி பண்ணிடுவேன். கொஞ்ச நேரம் அந்த தொல்காப்பியனை மறந்துட்டு அந்த தம்பி வாங்கி கொடுத்த அந்த சாப்பாடை சாப்பிடுங்க முதலாளி. சார், மேனகா இந்தியாவில் பிறந்து சின்ன வயசுலயே லண்டன்ல போய் செட்டில் ஆகி அதுக்கப்புறம் யுஎஸ்ல போய் படிச்சு முடிச்சு அங்கேயே தொழில் ஆரம்பிச்சு கொடி கட்டி பறந்ததா ஒரு தகவல். இன்னொரு தகவல், மேனகா லண்டன்லயே பிறந்து வளர்ந்து யுஎஸ்ஏல செட்டில் ஆயிருக்காங்க. மேனகாவோட அப்பா பேரு நாராயணமூர்த்தி. இந்திய வம்சாவழியான இவரு லண்டன்லயே செட்டில் ஆயிருக்காரு. மேனகாவை பொறுத்த வரைக்கும் தான் இதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு வந்ததே கிடையாதுன்னு ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க. ஆனாலும் மேனகா ரொம்ப போல்டான லேடி. இவங்களுக்கு யுஎஸ்ல மாஃபியா கேங்கோட அச்சுறுத்தல் நிறைய இருந்திருக்கு. அது எல்லாத்தையுமே ரொம்ப புத்திசாலித்தனமா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. இப்ப இவங்க சென்னையில தொடங்குற சேட்டலைட் சிட்டி தான் இந்தியாவுல இவங்க தொடங்குற முதல் ப்ராஜெக்ட். இவங்க இங்க காலூன நினைக்க காரணம் இந்தியாவோட அசுர வளர்ச்சி. 2020 அடைய வேண்டிய நிலைய இந்தியா இப்பவே அடைஞ்சிடுச்சு. இனி உலகத்தோட பார்வையெல்லாம் இந்தியா மேலதான் இருக்கும். இனி இந்தியா தான் சில உலக விஷயங்களெல்லாம் தீர்மானிக்கும். சோ சூப்பர் பவர் நாடா மாறப்போற இந்தியாவுல தன்னோட தொழில் அமைப்பு இருக்கணும்னு மேனகா ரொம்ப விரும்புறாங்க. அதனால தான் அவங்க இந்தியால தொழில் தொடங்கி இருக்காங்க. இது அவங்க சொல்ற காரணம். ஆனா அவங்க தொழில் எதிரிகள் சொல்ற காரணம் வேற மாதிரி இருக்கு. மேனகாவோட சிட்டி மேக்கர்ஸ் அமெரிக்கால பெரிய அளவுல வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அவங்க ஆரம்பிச்ச பல ப்ராஜெக்ட்ஸ் பாதியிலே நின்னு போயிட்டதாவும், அதனால மேனகாக்கு கடன் கொடுத்த பேங்கர்ஸ் பெரிய நெருக்கடி கொடுத்ததாவும், அதை சமாளிக்க முடியாத மேனகா இந்தியாவுக்கு ஓடி வந்துட்டதாவும் அவங்க சில ஆதாரங்களை வெளியிட்டிருக்காங்க. நியூயார்க், வாஷிங்டன் இங்க இருக்கிற பேங்க் எல்லாம் மேனகா அனுப்புற நோட்டீஸ இவங்க ஷோ பண்ணிருக்காங்க. மேனகா இப்ப சென்னையில தொடங்குற சேட்டலைட் சிட்டில மிஸ்டர் ஆதித்யா ஒரு பங்குதாரரா இருக்காரு. ஆரம்பத்துல ரொம்ப வேகமா ஆரம்பிக்கப்பட்ட சேட்டலைட் சிட்டியோட வேலை இப்ப ரொம்ப மெதுவா போகுது. ஆனா அதுக்கிடையில மேனகா ஆரம்பிச்சிருக்கிற மேனகா டவர் 5 ஸ்டார் ஹோட்டல் வேலை ரொம்ப மும்முரமா நடந்துட்டு இருக்கு. ஆதித்யா மேனகா கூட சேர்றது மூலமா தன்னை ஒரு இன்டர்நேஷனல் பிசினஸ் மேனா உயர்த்திக்கலாங்கிற ஒரு நம்பிக்கையில இருக்காரு. பல நேரங்கள்ல ஆதித்யா தன்னை மேனகாவோட பர்சனல் செக்ரட்டரியா காமிச்சுக்கிறதா லோக்கல் மேகசின்ஸ்ல எல்லாம் கிண்டல் பண்ணிருக்காங்க. சார், மேனகாவை பத்தி இவ்வளவு தகவல் எதுக்கு? நாம தேடுற கில்லரை பிடிக்க இது எந்த வகையில நமக்கு உதவும்? முதல்ல மேனகா ஆதித்யா சொல்றது எவ்வளவு தூரம் உண்மைங்கிறது நமக்கு புரியணும்ல. சார், நடந்த விஷயம் எல்லாமே பேப்பர்ல வந்துச்சே. அது அவங்க நடத்துற டிராமாவா கூட இருக்கலாம்ல. என்ன சார் சொல்றீங்க? இங்க பாருமா, எல்லாத்தையும் ஒரே ஆங்கிள் பார்க்க கூடாது. அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்கிறதுக்காக அவங்க சரியான ஆளா இருக்கணுங்கிறது கிடையாது. அதே நேரத்துல நான் சொல்றதும் ஒரு யூகம்தான். உண்மையாவும் இருக்கலாம், உண்மை இல்லாமலும் இருக்கலாம். சார், அந்த இன்சிடென்ட்ல தாக்கப்பட்ட நாராயணன் நாயர் சொன்ன வாக்குமூலமும் வீடியோல பதிவா இருக்கிற அந்த கொலை முயற்சி நபரோட படமும் ஒத்து போகுதே சார். அத பாக்கும்போது அவன் மோட்டிவேட் கில்லர் மாதிரி தெரியலையே. ஆமா, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். அதனாலதான் நாராயண நாயர் எங்க இருக்கார், எப்ப வருவார், இந்த விவரங்களை எல்லாம் சேகரிச்சுட்டு வர சொல்லி விவேக்க நான் அனுப்பி வச்சிருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், ஒரு பேட் நியூஸ்.
ட்ரிவாண்ட்ரம்ல இருக்க ரிப்போர்ட்டர் நாராயணன் நாயர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரா? இப்ப என்ன சார் பண்றது? Why are you shocked? ஏன் பதறணும்? நாராயண நாயர் உயிரோடு இருந்தா மட்டும் எல்லா நியூஸும் கிடைச்சிடும்னு சொல்ல முடியுமா? வேற வழி இருக்கான்னு பார்த்தேன், அது க்ளோஸ் ஆயிடுச்சு. அதே நேரத்துல இதுல இன்னொரு வழியும் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன யோசிக்கிறீங்க? அந்த இன்சிடென்ட் நடந்தப்ப அந்த கொலை முயற்சி நபர் சுடும்போது என்ன நடந்துச்சு? லைட் எல்லாம் ஆஃப் ஆச்சு சார். கரெக்ட். லைட் ஆஃப் ஆச்சுல்ல? அது தற்செயலா இல்ல பிளான் பண்ணதா? தெரியல சார். சரி, தற்செயலா இருந்தா ஓகே. இல்ல பிளான் பண்ணியிருந்தா? அந்த முயற்சி செஞ்ச நபருக்கு இன்னொரு நபர் உதவி பண்ணியிருக்காருன்னு அர்த்தமாகும். எதுக்காக பண்ணியிருக்கணும்? சார், ஒன்று பணத்துக்காக பண்ணியிருக்கணும், இல்லை நட்புக்காக பண்ணியிருக்கணும். ஆனால் மொத்தத்தில் கொலை முயற்சி பண்ணவருக்கு வேற யாரோ உதவி பண்ணியிருக்காங்க. அப்ப அவனை பிடிக்கணும் இல்லையா? எப்படி சார்? நீங்க சொன்ன அந்த 2வது நபர் அந்த இடத்துக்கு வந்து போனதுக்கான எந்த பதிவும் இல்லையே. பதிவாகாத விதத்துல இன்டெலிஜென்ட்டா அவன் உள்ள வந்திருக்கலாம், இல்ல அவன் அங்கேயே கூட இருந்திருக்கலாம். இப்ப நாம செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா, அன்னைக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு செக்யூரிட்டி கொடுத்தது யாரு, அந்த சீஃபை மீட் பண்ணி நம்ம மெத்தட்ல அவர்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண பார்க்கலாம். ஓகே சார். ஓகே சார். சாரி, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ஆனா இந்த விஷயத்தை உங்ககிட்ட உடனே சொல்லணும். தெரியும் ஆர்த்தி, தெரியும். நீ அப்செட்டா இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கான காரணமும் எனக்கு தெரியும். எஸ், அவங்க 2 பேர்கிட்டையும் நான் இப்பதான் பேசினேன். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த மாதிரி ஒரு இன்சல்ட்டை நாங்க சந்திச்சதே இல்லைன்னு சொன்னாங்க. இன்ஃபேக்ட் தொல்காப்பியம் நடந்துகிட்ட விதம் ரொம்ப காமெடியா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. 3 கோடி ரூபாய் லாபம் தர பிசினஸ் அவங்க வழியே வந்து ப்ரப்போஸ் பண்றப்போ அவன் ஏதோ ரூல்ஸ் பேசி வேணான்னு சொன்னானே. நான்சென்ஸ். பை தி வே, அவன் என்னதான் சொன்னா ஆர்த்தி? அபியோட இடத்துல இருந்து நீ அபிக்கு பதிலா கையெழுத்து தான் போடலாமே தவிர புது முடிவுகள் எதுவும் எடுக்க கூடாது, புது பிசினஸ் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட கையெழுத்து இல்லாம, சேர்பர்சன் அபியோட கையெழுத்து இல்லாம ஆர்த்திங்கிற டெம்பரவரி கேர்டேக்கர் எப்படி அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்காக புது ப்ராஜெக்ட்டுக்கு அக்ரிமெண்ட் போட முடியும்னு கேக்குறாரு. எந்த அளவுக்கு அவன் இருக்கான்னு பாத்தியா ஆர்த்தி? எனக்கு அவமானமா இருந்துச்சு. அந்த தொல்காப்பியன் ஒரு பக்கா கிரிமினல். உங்க அபி அக்காவை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கான். கொஞ்சம் கூட பணம் போடாம அவன் எப்படி அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ல பார்ட்னரா இருக்கான்னு எனக்கு இது வரைக்கும் புரியல. உங்க அக்கா எப்படி ஏத்துக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. I fail to understand. ஆமா, அபி இந்த விஷயத்தை பத்தி எதுவும் பேசலையா? அவர் ஏற்கனவே அக்கா கிட்ட இதை பத்தி பேசிருப்பார் போல இருக்க. அக்கா என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினாங்க. என்ன பேசினாங்க? தொல்காப்பியன் சொல்றத கேளு, நீயா எந்த முடிவும் எடுக்காதன்னு ஒரே அட்வைஸ். எதிர்பார்த்தேன். I knew it very well. அபி இப்படி சொல்வான்னு நான் எதிர்பார்த்தேன். ஆர்த்தி, அபி, தொல்காப்பியன் எல்லாரும் சேர்ந்து அந்த அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ல உன்னை ஒரு டம்மியா வச்சிருக்காங்க. யா, தட்ஸ் a fact. ஆனா எனக்கு தான் தெரியும் நீ எவ்வளவு டேலண்டட்னு, நீ எவ்வளவு பெரிய புத்திசாலின்னு எனக்கு தான் தெரியும். சோ அதனால தான் தனிப்பட்ட முறையில உனக்கு 3 கோடி ரூபாய் கிடைச்சா உன் லைஃப்ல ஒரு பெரிய ரைசிங்கா இருக்குன்னு நானே ரெக்கமெண்ட் பண்ணி அவங்கள உன்கிட்ட அனுப்பிச்சு வச்சேன் ஆர்த்தி. அதனாலதான் அவங்களுக்கு வேற எந்த அஷ்யூரிட்டியும் வேண்டாம், ஜஸ்ட் உன் கையெழுத்து இருந்தா போதும், அந்த ப்ராஜெக்டை உன்கிட்ட கொடுக்கலாம்னு நினைச்சாங்க. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ, அவங்க சாதாரணமா இப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க. நிறைய ஃபார்மாலிட்டிஸ், நிறைய பேப்பர் ஒர்க் எல்லாம் இருக்கு. ஆனா அதெல்லாம் அவங்க பார்க்கல. நான் சொன்ன ஒரே காரணத்துக்காக
அவங்க அவ்வளவு தூரம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு உன்னை பார்க்க வந்தாங்க. காரியம் முடிகிற நேரத்துல அந்த தொல்காப்பியன் உள்ள பூந்து எல்லாத்தையும் கெடுத்து குட்டி சிவராக்கிட்டான். டிஸ்கஸ்டிங். உனக்குன்னு ஒரு இன்கம் 3 crores. அத அவனால ஜீர்ணிக்க முடியல. he could not digest it. அதனால ரூல்ஸ் எல்லாம் பேசி எல்லாத்தையும் கெடுத்துட்டான். ஆனா இதுக்கு அபியும் ஓகே சொன்னதா நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. I'm really disturbed. I can't believe it. அபி உன் அக்கா தானே? அவ எப்படி? ஆனா நான் உனக்கு ஏதோ ஒரு பெருசா பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா சாரி டு சே ஒர்க் அவுட் ஆகல. பேட் லக். ஓகே ஆர்த்தி, ஆனா ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. நீ மனுஷங்களை புரிஞ்சுக்க வேண்டிய டைம் வந்தாச்சு. சொல்றேன்னு தப்பா நினைக்காத. நீ வளர்றது உன் அக்கா அபிக்கும் பிடிக்கல. That's what I think. அதனாலதான் தொல்காப்பியன் மூலமா உனக்கு செக் வைக்கிறாங்க. அந்த ஆளை பத்தி சொல்லவே வேண்டாம். அவனுக்கு உன் வளர்ச்சியை தடுக்கிறது தான் ஒரே அசைன்மெண்ட். அபி அவனுக்கு கொடுத்த அசைன்மெண்ட். பட் ஆர்த்தி, அபி தொல்காப்பியனை விட நீ படிச்சவ, புத்திசாலி, you're capable. So நீ தனியா பிசினஸ்ல இறங்கி கோடி கணக்குல காசு சம்பாதிச்சா அவங்களால தாங்கிக்க முடியாது இல்லையா? அதனாலதான் I'm so sorry. எல்லாமே போச்சு. எனிவேஸ், உனக்கு வேற என்ன உதவி வேணாலும் கேளு. as a brother, as a அண்ணன் நான் பண்றேன். நான் கண்டிப்பா பண்றேன். பட் ப்ளீஸ் ஆர்த்தி, மனுஷங்களை புரிஞ்சுக்கோ. தன்னை மீறி ஒருத்தர் வளர்ந்தா யாராலையும் ஜீர்ணிச்சுக்க முடியாது. கூட பிறந்தவங்களா இருந்தாலும் அதுல விதிவிலக்கு இல்ல. அத நீ புரிஞ்சுக்கிட்டா போதும். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட். குட். சரி, நீ கிளம்பார்த்தே. Aarti, one second. Aarti, இந்த தொல்காப்பியன் என்ன சொன்னா? இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல தானும் ஒரு ஆளு, தன்னோட ஒப்பீனியன் எல்லா விஷயத்துலயும் வேணும்னு சொன்னா இல்ல? I got it. அதான் தன்னோட ஷேர்ஸ் அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிற தைரியத்துல தான் அவன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறான், நடந்துக்கிறான். அது மட்டும் அவன் கிட்ட இல்ல. அவனால ஒன்னும் செய்ய முடியாது. He can't do anything. He'll have no powers at all. பாவம், உனக்குன்னு அந்த கம்பெனில எந்த ஷேர்ஸும் கிடையாது இல்ல? கொஞ்சம் இருந்தா உன்னை எங்கேயோ கொண்டு போயிடலாம். பார்க்கலாம். நீயும் யோசி ஆர்த்தி. I'll also think what best can be done. நான் யோசிக்கிறேன். சரி, நீ கிளம்பு.